வணக்கம். நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் அமைய பெற்ற 8வது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்க இன்னும் இந்த குறித்த வினாத்தாளை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள். இதுல இல்லை என்றாலும் உடனே பகுதி 1 இந்த வீடியோவில் போய் பாருங்க, கட்டாயம் இருக்கும். இதுவும் வந்து ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா மொத்தம் 12 வீடியோவும் செஞ்ச பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரேசா நிரப்புறது வந்து எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வினாத்தாள்கள் முழுமையாக காய்ச்ச பிறகுதான் பகுதி 2 வினாத்தாள் இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வினாத்தாள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பகுதி 1 இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா வினாத்தாளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் தெளிவான புரிதலோடு உங்களுக்கு கணிதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடலாம். கொஞ்சம் பெருசு கட்டாயம் உங்களோட அதை கலந்துரையாடத்தான் வேணும். சூம் மூலமான வகுப்பில் போட்டு தான் விளங்கப்படுத்தணும் என்ற பட்சத்தில் நான் அது வந்து சூம் மூலமான வகுப்பில் போட்டு விளங்கப்படுத்துவேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை பிள்ளைகள், உங்களோட இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 8வது கேள்வி அமைப்பு தொடர்பான வினா. இப்போ எங்களுக்கு பெரும்படி படம் எல்லாம் கீறி அமைப்புக்குள்ள போகணும் இல்லை, நேர போவோம். தேவைப்பட்டா பெரும்படி படத்தை பார்ப்போமா. வழக்கமான அறிவுறுத்தல் தான் கேத்திராணித அமைப்பு, அளவு நீர் ஒளிம்பு, கவராயம் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக வரைக. முக்கோணம் அமைத்தல், முக்கோணத்தில் ஸ்டார்ட் பண்ணுது. ஏபி என்ற கோடு 6 சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம். ஸோ நாங்கள் அடிமட்டத்தை பயன்படுத்தி நேர 6.5 ஆக்குமாடா 6. நாங்கள் நேர 6 சென்டிமீட்டர் கோடு கீறுறையில் நாங்கள் கொஞ்சம் பெரிய கோடை கீறி போட்டு கவராயத்தில் 6 சென்டிமீட்டர் அளந்தெடுத்து அதை வெட்டி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் பிள்ளைகள் பழகத்தான் வரும். இப்போ நம்ம மேசன் வேலை மாதிரி தான், கட்டு வேலைக்காரன் எடுத்தோடனே மேசன் ஆகிறே இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதல் முட்டாளானுண்டு லேபரானுண்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வர்ற மாதிரி தான் கணிதமும். எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக பெரிய கேள்வி ஒன்றை செய்யலும் வண்டி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பழகத்தான் வரும். ஸோ அமைப்பு அதுல முக்கியமானது. நீ செய்தாதான் வரும், இது தானா ஒன்று நடக்காது. ஸோ 6 சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் கட்டாயம் இப்படித்தான் வெட்டோன்மெண்ட்ல சில பிள்ளைகள் அங்க வெட்டியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம இது என்னுடைய ஸ்டைல், 2 பக்கம் வில் வெட்டுவேன். அந்த கோட்டுக்கு பேர் ஏபி, பேரையும் குறிச்சு கொள்றேன். ஓகே, அடுத்தது 60 பாகை எங்க கீரோனும் பியில 60 பாகை. பாகமானியை வச்சா இல்ல, கவராயத்தை வச்சு 60 பாகை. கவராயத்தை வச்சு கோணம் உண்டு அமைக்கணும்டா எதுவிதமான சிந்தனையும் இல்லாம நீங்க என்ன கீறலாம், அரைவட்டமே கீறுங்க. அரைவட்டத்தை கீறி போட்டு எந்த கோணமா இருந்தாலும் அரைவட்டத்தை கீறி போட்டு ஆரிய மாத்தாம ஒருக்கா வெட்டினீங்கன்னா 60, அடுத்த தரம் வெட்டினீங்கன்னா 120. நமக்கு 60 தான் தேவையான. ஸோ அப்படியே நீங்கள் இதை இணைச்சு அப்படி நீட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு 60 பாக கோடு வரும். ஒருக்க பாகமானி எடுத்து சரி பார்க்கலாம். இப்போ ஏன்னா இதை நம்பி நான் நிறைய தூரம் போகிறேன். ஸோ கட்டாயம் வலு வந்தா நீங்க என்ன செய்யணும், அதை சரி பண்றது. அது நான் கோடு கீறினதுல ஏற்பட்ட வலு. ஸோ அதை வந்து சரி பண்ணுவோம். சில பிள்ளைகளுக்கு 60 பாக அமைக்க தெரியாட்டி பாகமானியை வச்சு அமைச்சு போய் அடுத்தடுத்த அமைப்புகளுக்கு உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். இந்த அமைப்புக்கான புள்ளி இல்லையென்றா அது ஒரு மார்க்ஸ் குறையும், அவ்வளவுதான். அதுல நீங்க பெரிய அளவுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது 7.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த கோடு பெரிய நீளமா இருக்கும். ஒருவேளை எனக்கு காணாம வருதோ தெரியல. கவராயத்துல 7.5 சென்டிமீட்டர் அளந்தெடுத்து பியிலிருந்து சி, கவராயத்துல 7.5 சென்டிமீட்டர் அளந்து பியிலிருந்து அந்த கோட்டு துண்டத்தை வெட்டி நீங்க சியை வந்து கண்டுபிடிப்பீங்க. பிசி தானே, ஓ பிசி. சியை கண்டுபிடிக்கிறது 60 பாகையிலையும் இருக்கணும், 7.5 சென்டிமீட்டர் தூரத்திலையும் இருக்கணும். ஸோ நீங்க அந்த சியை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லை பிள்ளைகள், என்ன செய்யணும், முக்கோணமாக
முனைச்சு முக்கோணமா பூரணப்படுத்தணும். முதலாம் கேள்வி செஞ்சாச்சு. ஏபியின் செங்குத்திருகூராக்கிய வரைக. ஏபியின் செங்குத்திருகூராக்கி என்றது ஒரு ஒழுக்கு, சமதூரத்துல உள்ள ஏலேருந்தும் பியிலேருந்தும் சமதூரத்துல உள்ள புள்ளிகளின் ஒழுக்கு. ஸோ ஒரு முக்காவாசி நீளம் எடுத்து வெட்டுறது பொருத்தமானது. இடத்துக்குள்ள எங்கேயும் பெறும் சமதூரத்துல ஏலேருந்தும் பியிலேருந்தும் சமதூரத்துல இருக்க 2 புள்ளிகளை எடுக்க போறோம். ஏண்டா அப்பதான் 2 புள்ளிகளை வச்சு மிச்ச புள்ளிகளை நாங்க கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் இணைக்கிறதோட மட்டும் விட்டுறக்கூடாது, பிள்ளைகள் நீட்டணுமா. நீங்க அடிமட்டம் வச்சு மிக தெளிவாக இணைக்கணும். இப்ப நான் பட்டப்பட்டு இதுல இருக்க டூல்களை பயன்படுத்துறேன். உங்களுக்கு கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் கூட நேரம் லேட் ஆகும். ஏன்னா அவ்வளவு தெளிவாக கீறணுமெண்டேக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பிரச்சனை இல்லை, லேட்டாக கீறுங்க, அதுல ஒரு சிக்கலும் இல்லை. அதோட மட்டும் அனுப்பாட்டக்கூடாது, நீட்டி விடணும். ஏன்னா அது அவளுக்கு வங்காளையும் போகும். 2வது கேள்வியும் ஓகே. ஏசிக்கு சமாந்தரமாகவும் பியின் ஊடாக செல்லும் கோட்டை வரைக. இதுதான் இப்ப சமாந்தர கோடுகிறதுக்கு தான் பல. ஏசிக்கு சமாந்தரமாக இருக்கணும், பியின் ஊடாக போகும். சமாந்தர கோடு அப்படி எல்லாம் இணைகரம். அதுக்கு முன்னுக்கு நாங்க வருவோமே ஒழுக்கு ரீதியாக இருக்கிறலாம், அது கொஞ்சம் கஷ்டம். செவ்வகம் குறிக்கிறலாம், அதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் அது சரி. நீங்க இதுல ஒரு கோணம் வில்லொண்ட வெட்டிட்டு இல்ல இதே ஆரையிலேயே கொண்டே வில்ல வெட்டி போட்டு அளந்து ஒத்த கோணம் சமனாக அமைப்பதன் மூலம் நீங்க கீறலாம். எல்லாத்தையும் விட இலகுவானதும் துல்லியமானதும் இணைகரம். மிக துல்லியமானது பிள்ளைகள், கொஞ்சம் கூட பிழைக்காது. நீங்க ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணத்தால சமாந்தர கோடு கூறுறதை விட இணைகரத்தால நீங்க சமாந்தர கோடு கூறுவீங்களா மிக துல்லியமானதா இருக்கு. இணைகரம் எப்படி இதுல ஏற்கனவே இருக்கிற ஏபிசியை வச்சு கொண்டுதான் நான் எடுக்க போறேன். எதிர்பக்கங்கள் சமனாக இருப்பதன் மாதிரி ஒரு அமைக்க போறேன். ஏசி இந்த நீளத்தை அமைச்சு அளந்து பியில வச்சு வில்லொண்டு போடுறேன். ஓ அது பியில வரையில ஏசி சரிதானே. சண்டை பிடிக்குது. சரி ஓகே. ஏசி இந்த நீளத்தை அளந்தெடுத்து அப்படியே பிக்கு கொண்டு பியில வச்சு வில்லொண்ட வெட்டுறேன். சமதூரத்துல 2 சோடி எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கின்ற நாட்பக்கள் இணைகரம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இணைகரம் அமைக்க போறேன். அதுக்கான இணைகரத்தை கீற போறது இல்லை. ஏபி இந்த நீளத்தை அளந்தெடுத்து கொஞ்சம் கஷ்டமா போது போல கிடக்கு. ஏபி இந்த நீளத்தை அளந்தெடுத்து வேற வழியில் அந்த வில்ல பெருசாக்குற வேண்டி அதே மாதிரி சமதூரத்துல இருக்கிற ஏதாவது ஏபி இந்த எதிர்பக்கங்கள் 2 சோடி எதிர்பக்கங்களும் சமனாக இருந்தா இணைகரம், இணைகரமா இருந்தா சமாந்திரம். எனக்கு சமாந்திரம் தேவையில்லை, எனக்கு சமன் தேவையில்லை, சமாந்திரம் மட்டும்தான் சமாந்திரம் மட்டும்தான் தேவை. இதை இணைச்சு இதையும் இணைச்சா இணைகரம் பிள்ளைகள். இங்க பாருங்க, இதையும் இணைச்சா என்ன வரும்? இணைகரம் வரும். எனக்கு இணைகரம் தேவை. எனக்கு என்ன தேவை? சமாந்திர கோடு மட்டும்தான் தேவை. ஸோ அதை இணைச்சதோட மட்டும் விடாம இந்த பக்கம் நீட்டு அந்த பக்கம் நீட்டு. என்ன சமாந்திர கோடுன்றது ஒரு சைட்ல மட்டும்தான் வர மாட்டேன். நான் பிள்ளையாக்குறிட்டேன் போலடாக்கு. இந்த கோடு இல்லை, எங்களுக்கு தேவை மற்றது. எங்களுக்கு ஏசிக்கு சமாந்திரமாக பியினூடாக என்ன வழக்கமாக்கு இருக்கிறீ அது பழகி போச்சு. இதுதான் எங்களுக்கு இந்த கோடு தான் இந்த முறை தேவை. என்ன ஸோ இதை நாங்கள் இணைச்சு இந்த பக்கம் நட்டி விடுவோம். நல்லதா போச்சு, அது ஒரு நல்ல ஒரு படிப்புனை தான். நாங்கள் அதுக்கு முருகா திரும்ப பார்ப்போம். ஏசிக்கு சமாந்திரமாக பியினூடாக சமாந்திர கோடு ஒன்றை வரைஞ்சாச்சு. அதுவும் இணைகரத்தை பயன்படுத்தி வரைந்தோம். இதுவும் அமைப்புல இருக்கு, நீங்க பயப்படுறது கொண்டும் இல்லை, இதுவும் சரியான அமைப்பு தான். வினா 2 வரைந்த செங்குத்திருகூராக்கி மீது டி உள்ளது. டி இருக்கு, நாங்க வினா 2 வரைஞ்ச செங்குத்திருகூராக்கி மீது இருக்கு. டி உள்ளதும் முக்கோணி ஏசிபியின் பரப்பளவு முக்கோணி ஏசிடியின் பரப்பளவுக்கு சமனாக இருக்குமாறும் டி என்ற புள்ளியை குறிக்க வாரம் வெயிட் பண்ணுவோம். இது நமக்கு எங்கட அமைப்புக்குள்ள தங்காது போலடாக்கு. முக்கோணி ஏபிசி இந்த பரப்பளவுக்கு சமனாகவும் இருக்கணும், அதே நேரம்
ஏசிடி இந்த பரப்பளவும் சமனா இருக்கணும். ஏசிடி இந்த பரப்பளவு டி இந்த செங்குத்தி பிரச்சனை எங்க என்றாடா அது அது இதுல எந்த தேற்றத்தை எங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இதுல ரெண்டு ஒன்று வந்து ஒழுக்குல இருக்கணும் செங்குத்தி உராக்கி மீது இருக்கணும் அவர் நிபந்தனைதாரர். அடுத்தது இது ஒரு தேற்றம் தான் இதுல வருது. ரெண்டு முக்கோணங்கள் பரப்பளவுல சமனாக இருக்கணும்டா ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடி மீது இருக்கணும் என்ற தேற்றம் நாங்க பயன்படுத்தி சோ அந்த சமாந்தர கோட்டின் மீது டி இருக்கணும், செங்குத்தின் மீதும் இருக்கணும். சோ இந்த ரெண்டு பேரும் இடைவெற்ற இடத்துலதான் டி இருக்கேலும்னு நாம கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கேள்வி நகருது. டி என்ற புள்ளி எங்க இருக்குமெண்டா இந்த கோடும் இந்த சமாந்தர கோடும் நீட்டப்பட்டு சந்திக்கிற அந்த கோட்டுல தான் இருக்கு. ஸோ அதை நீங்க அப்படியே நீட்டி கொண்டு வரணும். பெரிய படமா வரப்போகுது. சின்ன ஒன்று ரெண்டு சின்ன படமா இருக்காது, ரொம்ப பெரிய படமா இருக்கும். இங்க நேக்கில தான் டி வரும். இதுதான் அந்த டி என்ற புள்ளி. எங்களுக்கு டி என்ற புள்ளியை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்ல பிள்ளைகள், அதை முக்கோணமாக பூரணப்படுத்த சொல்லி இருந்தது. ஸோ முக்கோணமா பூரணப்படுத்தணும்னா ஏடியையும் நீங்க நினைப்பீங்க, அதே மாதிரி இதையுமே நினைச்சுதான் நீங்க அதை முக்கோணமாக உங்களுக்கு பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. முக்கோணி ஏபிடி இந்த பரப்பளவுக்கு சமனான முக்கோணம். இப்ப நான் ஏபிடியை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி கலர் பண்ணியிருக்கேன். சமனான ஒரு முக்கோணம் கேட்டிருக்கா, ரெண்டு முக்கோணம் கேட்டிருக்கா, பரப்பளவுடைய ஒரு முக்கோணிய ரெண்டு சொல்லிடுறேன். நான் தான் ரெண்டு சொல்லிக்கிறேன். ஒரு முக்கோணத்தை பேரிடணும். இப்ப நீங்க வடிவா பாருங்க பிள்ளைகள், நாங்க செஞ்ச அமைப்புகளை ஞாபகப்படுத்துவோம். என்ன அமைப்பு செஞ்ச நாங்கள் சமாந்தர கோடு கோடு கீறினாங்க. அப்ப சமாந்தர கோடு கீறினா அந்த சமாந்தர கோடுகளுக்கும் முக்கோணத்தின் பரப்பளவு சமனா இருக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடி. இங்க இவர் இந்த சமாந்தர கோட்டின் மீது இருக்கிற அடி எதடா? பிடி. இப்ப பிடிய அடியாக கொண்ட முக்கோணம் இதுல இருக்கா? பி டி சி என்ற முக்கோணம். பிடிசி அந்த சமாந்தர கோட்டுல தானே சி இருக்கு. சோ முக்கோணி ஏபிசி இந்த ஏபி டி இந்த பரப்பளவுக்கு சமனான முக்கோணம் என்றா பிடிசி. காரணம் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவில் சமம். இதை விட வேற முக்கோணங்கள் இருக்கிறதுக்கு நான் அறிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏபிசி இந்த பரப்பளவு சமன் என்றா அது புல பார்க்கவே தெரியுது. இந்த படத்துல ஏபிடி பெரிய முக்கோணமாகவும் ஏபிசி இந்த பரப்பளவுக்கு சமனா இருக்கணும்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அது புல. ஏபி டி சி என்ற முக்கோணத்தின் பரப்பளவுக்கு தான் சமனாக இருக்கு. சரி, மார்க்ஸ் புள்ளித்திட்டத்துக்கு வர்ற பிள்ளைகள் வழக்கம் மாதிரித்தான் முக்கோணம் அமைத்தல், அதாவது ஏபி இந்த நீளம் அமைக்கிறதுக்கு ஒரு புள்ளி, 60 பாகை அமைக்கிறதுக்கு ஒரு புள்ளி, சிய துல்லியமாக அமைப்பு வில்வெட்டி கண்டுபிடிச்சு அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி. வழக்கம் போலவே தான் செங்குத்திருகூராக்கி அமைக்கிறதுக்கு 2 புள்ளி வரும். பிள்ளை சமாந்தர கோடுகிறதுக்கு 2 புள்ளி வரும். இணைகரத்தை வச்சுக்கிடலாம், ஒத்த கோணம் சமன்ன்றதை வச்சுக்கிடலாம், இல்ல ஒன்று விட்ட கோணம் சமன்ன்றதை வச்சுக்கிடலாம். இணைகரம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 புள்ளி வரும். அதுக்கு பிறகு நான் பிறகு வந்து படிப்பிக்கட்டுமா? அதுக்கு பிறகு நீங்க அந்த டிய கண்டுபிடிச்சு அந்த முக்கோணமாக பூரணப்படுத்துறது. டிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி என்ன அந்த முக்கோணமாக பூரணப்படுத்த சொல்லி இருந்தது. ஸோ முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். பிறகு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் ஆயிட்டடா? நாங்கள் நினைக்கிறேன் முக்கோணம் அமைத்தல் 3, சமாந்தர கோடு 7, 9. இந்த முக்கோணத்தை கண்டுபிடிக்க மட்டும்தான் சொன்னது, காரணம் கேட்கல. ஸோ அந்த முக்கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு குறித்த இந்த 10 வினாவுக்கு 10
புள்ளிக்கு எத்தனை கிடைச்சிருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கிறதால நீங்க கொஞ்சம் கணக்க தவற விட்டுட்டீங்க போல. அப்படியா? ம். இதுல ரெண்டும் இதுல கூட முக்கியத்துவம் கொடுத்தப்பட்ட தேற்றம் என்ன சொல்லுங்க பாப்போம். 2 தடவை அந்த தேற்றம் முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கு. ஓ இல்ல, கூட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட தேற்றம். ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடி மீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவுல சமன் என்ற தேற்றம். என்னென்ன சந்தர்ப்பத்துல தேவைப்பட்டது சொல்லுங்க பாப்போம். டிய கண்டுபிடிக்கிறதுக்கும் தேவைப்பட்டது. பிறகு முக்கோணத்து இந்த பரப்பளவு சமன்ன்றதை சொல்றதுக்கும் தேவைப்பட்டது.